அடுத்த நான் பார்க்கக்கூடிய சட்டமன்ற தொகுதி விராலிமலை சட்டமன்ற தொகுதி. இது இன்னொரு விஜயபாஸ்கர். இது விஜயபாஸ்கர் தெரியும் உங்களுக்கு. அவருடைய வீட்ல ஐடி ரெய்டு போனபோது குழந்தைய வச்சு வெளியில வச்சு பேச கொடுத்து பயங்கரமா ஃபைட் பண்ணக்கூடியவர். இப்பயுமே கூட அவருடைய மகள் தேர்தல் பிரச்சாரமே பண்றாங்க அப்படிங்கிற பார்க்குறோம். பயங்கர கெட்டிக்காரரு. பேசிக்கலா ஒரு டாக்டர் ஒரு எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணக்கூடிய ஜெயலலிதா அவருடைய கோபத்தை பெற்றாலும் அதையும் சாந்தமாக்கி அவங்களையும் ஒரு அன்பை பெற்றவர்களே மாறினாரு. திரு இபிஎஸ் அவருடைய நன்மதிப்பை பெற்றவரா இப்ப மாறி இருக்கிறாரு. விராலிமலை சட்டமன்ற தொகுதி அவர் மீண்டும் போட்டியிடாரு. அங்க வெற்றி வாய்ப்பு எப்படின்னு பார்த்தா அதிமுக வெல்வதற்கான வாய்ப்பு தான் இருக்கு. திரும்ப அவர் அந்த இடத்துல தன்னுடைய சட்டமன்ற தொகுதியை தக்க வைக்கிறார் அப்படிங்கிற பார்க்குறோம் விராலிமலையில திரு விஜயபாஸ்கர். அடுத்தா பார்க்கக்கூடிய மதுரை மேற்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான தொகுதியா மாறிடுச்சு. செல்லூர் ராஜு அண்ணன் அவர்கள் மதுரைனாலே ஒரு என்டர்டைன்மெண்ட் வேணும் இல்லைங்க அப்படின்னு சொல்லி சட்டமன்றத்தில் பேசும்போது திரு தங்கம் தென்னரசு அவர்கள் நீங்க தானங்க மதுரைக்கு என்டர்டைன்மெண்ட் அப்படின்னு சொல்லி சொன்னார். தமிழ்நாட்டுக்கு என்டர்டைன்மெண்ட் அவர் ஒரு விளம்பரம் வேணும்ல தம்பி அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயங்களுமே சாதாரணமாக எடுத்துக்கொள்ள களத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்கானவர். நம்ம பலமுறை சொன்னது போல திரு மு க அழகிரி அவர்கள் ஆக்டிவா இருந்த போதே திமுக அங்க அதிமுக வென்று அமைச்சரே ஆனவரும் மறைந்த ஜெயலலிதாவுடைய பெரிய அன்பை பெற்றவர் திரு செல்வராஜ் அவர்கள் மதுரை மேற்கில் போட்டிட்டார். இந்த முறையும் மீண்டும் அவர் அதிமுக வெல்வதற்கான வாய்ப்புலாம் இருக்கு. ஸோ அவருக்கான வெற்றி வாய்ப்பு மதுரை மேற்கில் கம்ஃபர்டபுளா இருக்கு.